அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்ற இயல் 1 பகுதியில் அமைந்த ஒரு மதிப்பெண் வினா விடை. முதல் வினா, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. இவ்வரியில் இடம்பெற்றுள்ள நூல்கள் எவையவை? பாப்பத்தே அப்படிங்கிறது 10 பாட்டு, என் தொகையேங்கிறது 8 தொகை, நற்கணக்கே அப்படிங்கிறது 11 கீழ்க்கணக்கு நூல். இரண்டாவது வினா, மண்ணுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவமே என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நூல்கள் எவையவை? எந்த வகை இலக்கியத்தை சார்ந்தவை இந்த நூல்கள்? மண்ணும் சிலம்பே அப்படிங்கிறது சிலப்பதிகாரம், மணிமேகலைங்கிறது மணிமேகலை. எந்த இலக்கிய வகை அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் காப்பிய இலக்கியத்தை சார்ந்தவை. மூன்றாவது வினா, தென்னவன் மகளே இத்தொடரில் தென்னவன் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னா பாண்டிய மன்னன். அடுத்த வினா, செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் என்ற வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பாவலர் ஏறு. பாவலர் ஏறுவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா துரை ராசமாணிக்கம். துரை ராசமாணிக்கம் எந்த இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பினார் அப்படின்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு. துரை ராசமாணிக்கம், பாவலரேறு, பெருஞ்சித்திரனார் எல்லாமே ஒருவர்தான். அடுத்த வினா, தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் என்ற தலைப்பில் இடம்பெற்ற பாடல்கள் எந்த தொகுப்பில் அமைந்துள்ளது அப்படின்னா கனிச்சாறு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. பெருஞ்சித்திரனாருடைய கனிச்சாறு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கனிச்சாறு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த வினா, பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் எவையவை? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப் பறவைகள். இதுல ஏதாவது ஒன்று மாத்தி கொடுத்துட்டு பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் இல்லாதவை எவை அப்படின்னு கேட்கலாம். அதனால இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. நல்ல என்ற அடைமொழி பெற்ற 8 தொகை நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை. கற்றறிந்தார் ஏத்தும் என்ற வரி எந்த 8 தொகை நூலை குறிக்கிறது அப்படின்னா கலித்தொகை. கற்றறிந்தார் ஏத்தும் களி. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா சச்சிதானந்தன். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார். பாவலரேறுவின் நூல் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டா ஆம், நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அடுத்த வினா, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்றவர் யார் அப்படின்னா பாவாணர். இலையின் தன்மைகள் எவை எவை அப்படின்னா வன்மை, மென்மை. இதுதான் இலையினுடைய தன்மைகள். இதை அடிப்படையாக வைத்துதான் இலைகளுக்கு வேறு வேறு பெயர்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் தானியங்கள் எவை அப்படின்னா வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி. இந்த மூன்றும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையும். நெல் கேழ்வரகின் அடிப்பகுதியின் பெயர் என்ன அப்படின்னா தாள், நெல் தாள். கீரை வாழை அடிப்பகுதியின் பெயர் என்ன அப்படின்னா தண்டு, கீரை தண்டு, வாழைத்தண்டு. நெட்டி மிளகாய் செடியின் அடிப்பகுதியின் பெயர் என்ன அப்படின்னா கோல். கரும்பின் அடிப்பகுதியின் பெயர் என்ன அப்படின்னா களி. மூங்கில் அடிப்பகுதியின் பெயர் என்ன அப்படின்னா களை. புளி வேம்புவின் அடிப்பகுதியினுடைய பெயர் என்ன அப்படின்னா அதுக்கு அடிதான். அடுத்த வினாவிற்கு செல்வதற்கு முன் இந்த படத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அதாவது அடி, மரத்தினுடைய அடி, அதிலிருந்து பிரிந்து செல்வது கவை. அடுத்தது, கவையிலிருந்து பிரிந்து செல்வது கொம்பு. கொம்பிலிருந்து பிரிந்து செல்வது கிளை. கிளையிலிருந்து பிரிந்து செல்வது சினை. சினையிலிருந்து பிரிந்து செல்வது போத்து. அந்த போத்திலிருந்து பிரிந்து செல்வது குச்சி. குச்சியிலிருந்து பிரிந்து செல்வது இனுக்கு. அடுத்த வினா,
அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கவை. அந்த கவையிலிருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு. கொம்பிலிருந்து பிரிவது சிறு கிளை. அந்த சிறு கிளையிலிருந்து பிரிவது எது அப்படின்னா சினை. அடுத்ததா குச்சியிலிருந்து பிரிவது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இனுக்கு. அடுத்த வினா, புளி, வேம்பு இவற்றின் இலையை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா இலை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். காய்ந்த இலைக்கு வேறு பெயர் என்னன்னா சருகு. அப்போ புளிய மரம், வேம்பு இதெல்லாம் இலைங்கிறோம். அந்த இலை காய்ந்த இலைக்கு பேரு சருகு. வேம்புவின் இலை, புளிய மரத்தின் இலை இவை காய்ந்தால் எவ்வாறு அழைக்கப்படுகும்னா சருகு. அடுத்த வினா, நெல், புல் இவற்றின் இலையை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா தாள் அப்படின்னு அழைக்கின்றோம். காய்ந்த தாளுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா சண்டு. அப்ப சோளம், கரும்பு இவற்றின் இலையை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா தோகை. அப்ப காய்ந்த தோகைக்கு வேறு பெயர் என்ன இருக்குன்னா சண்டு. தாளுக்கும் சண்டு, அதே மாதிரி காய்ந்த தோகைக்கும் சண்டு. தென்னை, பனை இவற்றின் இலைக்கு பெயர் என்னன்னா ஓலை. அவரை, துவரை இவற்றின் தொகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கொத்து. அவரை கொத்து அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த தொகுதி. அடுத்ததா திராட்சையின் தொகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குலை, திராட்சை குலை. வாழையின் தொகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தாறு, வாழைத்தாறு. கேழ்வரகின் தொகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கதிர். அடுத்த வினா, மிக மெல்லிய பழத்தோல் வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தொளி. அடுத்த வினா, பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தோல். திண்ணமாக இருந்தால் தோல், மெல்லியதாக இருந்தால் தொளி, பழத்தோலின் மேற்பகுதி வன்மையாக இருந்தால் ஓடு. அப்ப இந்த 3 நல்லா பார்த்துக்கங்க. மெல்லியதாக இருந்தால் தொளி, திண்ணமாக இருந்தால் தோல், வன்மையாக இருந்தால் ஓடு. அடுத்த வினா, முழுச்சுரையின் ஓடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா குடுக்கை. தேங்காய் நெற்றின் மேல் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மட்டை. அடுத்த வினா, நெல், கத்தரி இவற்றின் இளம் பயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நாற்று. நெல் நாற்று அப்படி, கத்தரி நாற்று. அடுத்த வினா, மா, புளி, வாழை இவற்றின் இளம் பெயர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கன்று, மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வினா, தென்னையின் இளம் பயிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பிள்ளை, தென்னம்பிள்ளை. அடுத்தது பனையின் இளம்பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மடலி அல்லது வடலி. பனையினுடைய இளம்பயிர் மடலி அல்லது வடலி அப்படின்னு அழைக்கின்றோம். அடுத்த வினா, நெல், புல், கம்பு இவற்றில் விளையும் தானியங்களை இவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தானியங்கள் இருக்குல்ல, அதாவது அந்த தானியங்களை நம்ம மணி அப்படின்னு சொல்லுவோம். எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா கூலம் அப்படின்னு சொல்லுவோம். நெல், புல், கம்பு இவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மணிகளுக்கு பேரு கூலம். அடுத்தது வேம்பு, ஆமணக்கு இவற்றில் இருந்து விளையும் தானியங்களை, அதாவது இவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மணிகளை எவ்வாறு அழைப்பர்னா முத்து. அடுத்த வினா, தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா அவரும் பாவாணர். அடுத்த வினா, உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா பாவாணர். கார்டிலா என்னும் நூல் முதலில் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா தமிழ். எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1554ஆம் ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டது. அடுத்த வினா, இயம்பல், விளம்புதல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சொல்லுதல். இயம்பல், விளம்புதல் அப்படின்னா சொல்லுதல். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம்.
அடுத்த வினா, மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்த விதியின் பிழை என்ற வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா கம்பர். பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் கை பார்த்தவளே என்று தமிழ் மொழியை பாடியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். அடுத்த வினா, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு எது அப்படின்னா மலேசியா. பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அப்பாதுரையார். நன்றி.